ஒரே நாளில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டியில் 2 தங்கங்கள் கிடைத்துள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை ஜெய்ஸ்மின் தங்கம் என்று சாதனை படைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை பிரீத்தி தங்கம் வென்ற நிலையில் தற்பொழுது 57 கிலோ எடைப்பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கம் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் ஒரே நாளில் இந்தியாவிற்கு 2 தங்கம் கிடைத்துள்ளது. மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 54 மற்றும் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனைகள் தங்கம் என்று சாதனை படைத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 54 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை பிரீத்தியும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மியும் நமக்கு தங்கம் கிடைக்க வழிவகுத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இன்று இந்தியாவுக்கு 2 தங்கப் பதக்கங்களை நமது வீராங்கனைகள் பெற்றுக் கொடுத்துள்ளனர். மகளிர் குத்துச்சண்டையில் இந்த சாதனை புரியப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். குறிப்பாக மகளிருக்கான 54 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டையில் விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் கனடா வீராங்கனை வீழ்த்தி தங்கம் வென்றார் பிரீத்தி பவார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை 23ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவில் இருந்து 78 வீரர்கள் மற்றும் 48 வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக மகளிருக்கான 54 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டி இன்று நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் கனடாவின் வீராங்கனையான ஸ்கார்லெட் டெல்காவை எதிர்கொண்டார். இப்போட்டியில் ஆரம்பம் முதலே அதிரடியாக ஆடிய பிரீத்தி பவார் 5-0 என்ற கணக்கில் கனடா வீராங்கனை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார். இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் நடப்பு காமன்வெல்த் தொடரில் இந்தியா குத்துச்சண்டை அணிக்கு தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பிரித்திவின் பவார் மேலும் இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக தங்க பதக்கங்களுடைய எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்துள்ளது. குறிப்பாக இதற்கு முன்பு மகளிர் ஜூடோ 48 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா தங்கம் என்று சாதனை படைத்திருந்தார். காமன்வெல்த் ஜூடோ வரலாற்றில் குறிப்பாக இந்தியா பெறும் முதல் தங்கம் இதுவாகும். குறிப்பாக அதனைத் தொடர்ந்து ஆடவர் 60 கிலோ ஜூடோ பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷத் சிங் ஆஸ்திரேலியா வீராங்கனை வீழ்த்தி மற்றொரு தங்க பதக்கத்தையும் கைப்பற்றியிருந்தார். அதே போன்று மகளிர் 54 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கம் வென்றிருக்கிறார். குறிப்பாக இந்தியா இதுவரை 6 தங்கம் 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் இருக்கிறது. குறிப்பாக காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த 22 வயதான இளம் வீராங்கனை பிரீத்தி பவாருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவலுக்கு நன்றி.